ஹலோ வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம வடமதுரைக்கு பக்கத்தில் அய்யலூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு சிறப்பான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு. லேண்டு அதாவது மெயின் தார் ரோட்டில், அதாவது பஸ் போகிற ரோட்டில் இருந்து அப்படியே உள்ள லேண்டுக்குள்ளே தார் ரோடு போட்டிருக்காங்க. அந்த தார் ரோட்லேயே தான் உள்ள லேண்டு ஸ்டார்ட் ஆகி உள்ளே வரும். இது சொந்தமாக போட்டிருக்காங்க அந்த தார் ரோடு. மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 21 ஏக்கரு. 21 ஏக்கரில் இந்த ஃப்ரண்டேஜில் மட்டும் பல வகை கண்டுகள் கொஞ்சம் வாழாது இதுன்னு போட்டிருக்காங்க. அந்த தென்னை மரம் தேத்தி பார்த்திங்களா, அதிலிருந்து அப்படியே அந்த மலை வரைக்குமே ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். நல்ல சிறப்பான இடம். லேண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வண்டி போகிறது மாதிரி, காரு இதுக போகிறது மாதிரி பாதையெல்லாம் போட்டாங்க. நல்ல சிறப்பான இடம். நல்ல செவ்வல் மண், சுற்றாக பென்சிங் போட்டிருக்காங்க. உள்ள ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு, அதாவது ஒரு ஃபார்ம் ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்விம்மிங் பூலெலாம் வச்சு இது பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு இயற்கை காட்சிகள் மாரி இருக்குது அந்த ஏரியா. 2 சைடு மலை இருக்கிறதுனால ஹில்ஸு, நல்ல ஒரு இயற்கையான சூழல் இருக்கு. பாருங்கள், மரம் பூராமே ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். பூராமே பாலை ஓடுது. பாலை ஓட்டு ஓடு காப்பு காய்ச்சிட்ருக்கு. பூராமே சொட்டு நீர் பாசனம் தான். அந்த அளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு என்ஜினியரை கூட இப்படி பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நல்ல சிறப்பான தோட்டம். அதில் ஊட பார்த்திங்கன்னா எலுமிச்சை அந்த மாதிரி, கொய்யா அந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க. இடம் பார்த்திங்கன்னா இது இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கும். மலை வரைக்குமே, அந்த மலை வரைக்குமே போயிடும். நல்ல ஒரு சிறப்பான செவ்வல் சேர்ந்த மண். இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். ப்ராப்பர்ட்டி நல்லா தெளிவாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துகளில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு கோளாறு இருக்கும், அப்படியே பேசி நின்று போயிடும். இது அப்படி இல்லை. பேசுகிறதுக்கு முன்னாடியே டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு பேசிக்கோங்க அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு டாக்குமெண்ட் சுத்தமாக இருந்தால் தான் அதை சொல்லுவாங்க. நல்ல கண்டு பூராமே நல்ல தரமான கண்டு, நாட்டுக்கண்டு தான் போட்டிருக்காங்க. இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 35 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது, கொஞ்சம் பேசி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நேராக வந்து பாருங்கள், இடம் பிடிச்சிருந்தா அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது, ஒரு பெரிய ஈபி இருக்குது. கிணறுனா பார்த்திங்கன்னா நல்லா வத்தாத சமுத்திரம் அந்த மாதிரி கிணறு. நல்ல தண்ணீர் உள்ள கிணறு தான். மரம் பூராமே நல்ல தரமான மரம். கொஞ்சம் தோட்டத்தில் இருக்கவர் வந்து தண்ணி பாய்ச்சல் கொஞ்சம் கம்மி, அதனால் அவங்களுக்கு அப்படி தெரியும். மரம் இன்னும் நல்லா செழும்பாக இருக்கும். இந்த மண்ணுக்கே பார்த்திங்கன்னா, தென்னங்கண்டுக்கு இந்த மண்ணுக்கும் தான் நல்ல ஒரு சிறப்பாக வரும். ஏரியாவே நல்லா பசுமையாக இருக்குங்க. பார்த்திங்கன்னாலே தெரியும். அந்த அளவுக்கு கிளைமேட் வந்து நல்ல சேஞ்சாக இருக்குது.
இது அந்த லேண்டுக்குள்ளே தான் பூராமே போகிறோம். நல்ல பாதை பூராமே அங்கே வரைக்கும் பாதை போட்டு வச்சுருக்காங்க. இடையில எது டவர் எந்த சோழியும் கிடையாது. நல்லா ப்ராப்பராக இருக்குது. ஒரு மின்சார வேலி கூட கிராஸ் கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது லேண்டு. இந்த லேண்டை வந்து யாருக்குமே பிடிக்கும். நல்ல சிறப்பான இடம். இன்னும் நிறைய ஆகினாங்கன்னா பழுது போயிருக்கு. அந்த பழுது போனதுக்கெல்லாம் கண்டு போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பையர்ஸ் கேட்டிருக்கீங்க, நல்லா எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு மாதிரி அமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி லேண்டு தான் இது. அதாவது பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட் தான் இது. இது வந்து ஹை பட்ஜெட் நினைக்க வேண்டாம். ஏன்னா ஐயம்பாளையம், ஆத்தூர் இந்த லைனில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு சாதாரணமாக 40 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் தென்னந்தோப்பு அங்கே பார்க்க முடியும். அதனால் இது வந்து நமக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட் இடம் தான். இந்த லேண்டுக்குள்ளே இருக்க வீடு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட வீடு தான். இடத்த பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. கிணறு வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா ஈசானி மூலையில் தான் இருக்குது. கிணறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆழமும் நல்ல ஆழம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு இது மோட்ரு மேலே வச்சுருப்பாங்க. தண்ணீர் குறைய 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 மோட்ரு அது கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க டெக்னாலஜி. அதே போல் கரண்ட்டு ஆஃப் ஆகி அதான் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கு மோட்ரு வேலை செஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும். நல்ல சிறப்பான தோட்டம். எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க, வந்து பாருங்கள். இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திண்டுக்கல் KS.